ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுவிதமான டிஷ் செய்ய போகிறோம். அது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெண்ணெய் களி. இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 7 கப் அளவுக்கு தண்ணி, நார்மலாக வீட்டில் குடிக்கிற தண்ணி இருக்கும்ல, அதை அதில் ஊற்றிக்கோங்க. இப்போது உங்களுக்கு எந்த கரண்டி யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி இதை வச்சு நல்லா அரிசி மாவை அந்த தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. கட்டி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும், பட் உடனே அது கரைஞ்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதே கப்பில் 1/4 கப்புக்கு மேலே வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/4 கப்புக்கு மேலே 1/2 கப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் அந்த அரிசி மாவில் சேர்த்துருங்க. இப்போ கடாயில் 2 கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு கடலைப்பருப்பு, இதை பொன்னிறமாக வறுக்கணும். நெய் வேகமாக சூடாயிரும். ஸோ அப்பப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பார்த்து கவனமாக வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. இப்போ அதே மீதம் இருக்கிற நெய்யில் முந்திரி பருப்பை நம்ம வறுக்க போகிறோம். 2 பீசஸாக இருக்கும்ல, அந்த முந்திரி பருப்பையே சின்ன சின்னதாக உடச்சி ஒரு உள்ளங்கை அளவுக்கு அதே நெய்யில் போட்டு அதே மாதிரி பொன்னிறமாக நீங்கள் வறுத்து எடுத்துருங்க. அதுவும் நல்லா ஆறட்டும். இப்போது நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ண கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. தேங்காய் பூவை அந்த நெய்யில் அப்படியே போட்டு அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு கிளறு மட்டும் கிளறிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுடுங்க. அந்த சூட்லேயே அப்படியே அந்த நெய்யோடு அந்த தேங்காய் பூ சேர்ந்து மணமாக இருக்கும். அரிசி மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருங்க. நல்லா அடிக்கணத்த பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சு ஹைலேயே வச்சுருங்க ஃப்ளேமை. அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க, கொஞ்சம் நேரம் கை விடாமல். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய் உருகி அந்த அரிசி மாவும் ஓரளவு அப்படியே திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு 15-20 நிமிஷம் அடுப்பில் வச்சு கிண்டுங்க. தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, விட கிண்டி விடுங்க. அப்படியே கொதி வந்துடும். கொதி வரும்போது அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக தேவைன்னா 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க தேங்காய் பூவையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் அடுப்பில் இருந்து அது பாட்டில் கொதிச்சிட்ருக்கோம். இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு அதோடு சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கிளறி கொஞ்சம் அப்படியே வத்தவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம டைம் எடுத்து செய்கிறதுனால நம்மளுக்கு நல்ல சுவையான ஒரு டிஷ் கிடைக்கும். கொஞ்சம் ஆறவும் நீங்கள் எடுத்து பரிமாறிடலாம். நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கனால ரொம்ப இறுகி வராது, கொஞ்சம் கொழப்பாக தான் இருக்கும். அப்படியே சூடு ஆற ஆற இதை விட கொஞ்சம் நல்லா இறுகி வந்துடும். ஸோ இந்த வித்தியாசமான ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.